السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا حبيبنا مولانا محمد صلى الله عليه وسلم قال الله تعالى في القرآن المجيد اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم وقال تعالى قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون صدق الله العلي العظيم قال النبي صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه أو كما قال. தமிழ்ல பேசினா புரியுமா? ஏன் உருதுல பேசினா தமிழ்ல வருதுனா? ரெண்டு ஸ்பீச் இருக்கு, ஒன்று தமிழ் ஒன்று உருது, சரிங்களா? நான் தமிழ்ல பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையின் காரணமாக நம்முடைய மஹல்லாவில் ஒரு குர்ஆனுடைய மதரசா ஹிஃப்து மதரசா ஆரம்பிப்பதாக நான் கேள்விப்படும் போது உள்ளம் மிகுந்த ஒரு சந்தோஷம் ஏற்படுகின்றது. ஏன்னா அந்த தாட் எனக்கும் இருக்குது, ஒரு மதரசா ஸ்டார்ட் பண்ணணுன்ட்டு நான் முயற்சி செய்து கொண்டே இருக்கேன். ஒரு 10 வருஷமாக முயற்சி பண்ணுறேன். நான் இன்னும் நடத்த முடியல, ஆரம்பிக்க முடியல, ஆன்லைனில் நடத்திட்டு இருக்கேன். இருந்தாலும் இப்படிப்பட்ட மதரசாக்கள் கண்டிப்பாக நடத்தப்பட வேண்டும். ஆகவே இன்றைய உரையில் இன்ஷா அல்லாஹ் அறிவுடைய முக்கியத்துவம் என்பதை குறித்து உங்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறேன். நான் எதை பேசுகின்றேனோ அதை எனக்கும் உங்களுக்கும் இதை கேட்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பின்பற்றக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா தருவார். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உரையை கேட்டுக்கொள்ளக்கூடிய சகோதரிகளே, நாம் பேசப்போகிற தலைப்பு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. என்ன தலைப்பு என்று சொன்னால், நம்முடைய சமுதாயம் ஏன் பலவீனமாகிறது, நம்முடைய இளைஞர்கள் ஏன் மார்க்கத்தை விட்டு விலகி செல்கின்றார்கள், நம்முடைய பிள்ளைகள் ஏன் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ விரும்புவதில்லை, நம்முடைய வீட்டில் ஏன் பரக்கத்து குறைகின்றது, இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் ஒரே பதில் நாம் குர்ஆனை விட்டு பிரிந்து விட்டோம். அறிவுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசுவதற்கு தலைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். அறிவிலேயே மிக முக்கியமான அறிவு எந்த அறிவு? எந்த நாலேஜ்? ஸ்கூல் ஸ்டடீஸ், இன் அரபிக் ஸ்டடீஸ், குரான் ஸ்டடீஸ், துனியா ஸ்டடீஸ். எது முக்கியம்? எதை பற்றி பேசலாம் சொல்லுங்க. என் டாபிக் வந்து நாலேஜுடைய முக்கியத்துவம். எந்த நாலேஜை பற்றி பேசலாம் சொல்லுங்க, பேசலாம். எதை பற்றி பேசலாம்? ஆகிரத். துனியா இல்லாமல் எப்படி ஆகிரத்து போயிட்டீங்க? துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. ஃபர்ஸ்ட் துன்யால நம்ம என்ன செய்யணும்? பாடுபடணும். ஆஹிரத்துல ரிட்டர்ன் கிடைக்கும், இல்லையா? இவர்கிட்ட ஒரு 100 கேள்வி 10 கேள்வி கேட்குறேன், 10வது கேள்விக்கு 1 கோடி ரூபான்னு சொன்னா எடுத்த உடனே 10வது கேள்வி கேளுங்க. ஓகே. அப்போ அறிவிலே மிக முக்கியமான அறிவு எந்த அறிவுன்னு சொன்னால் இந்த குர்ஆனுடைய நாலேஜ். சரிங்களா? குர்ஆனுடைய நாலேஜ் முக்கியமான அறிவு, சரிங்களா? அப்போ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நம்முடைய சமுதாயம் பலவீனமாவதற்கும் இளைஞர்கள் வீக் ஆவதற்கும் முக்கியமான காரணம் என்ன சொன்னால், குர்ஆனை விட்டு நாம் மிக தூரமாகி விட்டோம். ஆக அறிவு என்பது மிக முக்கியமான அறிவு. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் முதலாக இறக்கிய வாசகம், ஃபர்ஸ்ட் வந்த வேர்டு என்ன சொன்னால், நமாஸ் படோ யா ஜக்காத்தியோ யா ரோசா ரக்கோ. என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் அல்லாஹ் என்ன சொன்ன? தொழுங்கன்னு சொன்னானா, நோம்பு வைங்கன்னு சொன்னானா, ஜக்காத் கொடுங்க சொன்னானா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னான்? இக்ரா. என்ன சொன்னா? இக்ரா, யூ ரீட், படிங்க, நாலேஜ் டெவலப் பண்ணுங்க. எடுத்த உடனே தான் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக், அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க? ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொன்னான். அப்போ சிந்தித்து பார்க்கும்போது முதல் வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஓதுங்கள் என்பதாக ஆரம்பம் செய்கின்றான். ஏனென்று சொன்னால், அறிவு இல்லாமல் இந்த மார்க்கம் பரிபூர்ணம் அடையாது. எந்த விஷயத்துக்கும் நாலேஜ் வேணும், இல்லையா? நாலேஜ் இல்லைன்னு சொன்னால் எந்த விஷயமும் ஃபுல்ஃபில் ஆகாது. சாதாரணமாக ஒரு நோ பார்க்கிங்கில் வண்டி நிப்பாட்டணும்னு சொன்னால் எடுத்த உடனே கேட்குற கேள்வி என்ன? உனக்கு அறிவு இல்லையா?
இங்கிலீஷ் படிக்க தெரியாதா? நாலேஜ் இல்லையா? எடுத்தோன்னா தான். அதே மாதிரி வீட்டில் மார்க் கம்மியாக வாங்கினா அப்பா கேட்குற முதல் கேள்வி என்ன? உனக்கு அறிவு இல்லையா? அப்போ இந்த அறிவு என்பது எல்லாருக்கும் முக்கியமாகவே தான் அல்லாஹு தாலா முதலாக தன் நபிக்கு சொல்கின்றான், இப்போ நபியே நீங்க நாலேஜை டெவலப் பண்ணுங்க. இப்படி அல்லாஹு தாலா நாலேஜை டெவலப் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் சொல்றான், வகுர் ரப்பி ஸித்னி இல்மா. யா அல்லாஹ் எனக்கு நாலேஜ் என்ன செய், அதிகப்படுத்தி கொடு. அப்ப அல்லாஹ் நாலேஜை கேதர் பண்ணு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அல்லாஹ் என்ன செய்றாங்க? நாலேஜ் இருக்குன்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? ரப்பி ஸித்னி இல்மா, இறைவா எனக்கு நாலேஜை அதிகப்படுத்தி கொடு என்பதாக சொன்னார். ஆகவே எந்த விஷயத்தில் நமக்கு நாலேஜ் இல்லையோ அந்த விஷயத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள மாட்டோம். ஆகவே ஈமானை, அல்லாஹ்வை, இஸ்லாத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நாலேஜ் மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா புரிய வைக்கின்றான். நாலேஜ் உள்ளவர்களும் நாலேஜ் இல்லாதவர்களும் ஈக்குவல் இல்லைன்னு சொல்றோம். குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன். அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமாவார்களா? அல்லாஹ் கேட்கறான், கொஸ்டினே கேட்கறான். படித்தவங்களும் படிக்காதவங்களும் சமமா என்பதால் அல்லாஹ் கேட்கின்றான். ஆகவே நாலேஜ் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. குர்ஆன் இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். ஈமான் கொண்டவர்களையும் அறிவு வழங்கப்பட்டவர்களையும் அல்லாஹு தஆலா தரஜாக்களை உயர்த்தி கொண்டே போகின்றான். அப்போ நாலேஜ் என்பது மிக மிக முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் மனிதனை உயர்த்துவது வெறும் பட்ட மட்டம் அல்ல. நம்ம டிகிரி வாங்குறது மட்டும் பெருசு இல்லை. ரொம்ப முக்கியமா அதில் நமக்கு நாலேஜ் வேணும், அல்லாஹ்வுடைய நாலேஜ் நமக்கு வேணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாலேஜை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, மை யுரிதில்லாஹு கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தஆலா யாருக்கு நன்மை செய்ய நாடுகின்றானோ, அல்லாஹு தஆலா யாருக்கு நன்மை தர நாடுகின்றானோ அவர்களை பணக்காரர்களாக ஆக்குவது இல்லை. அல்லாஹு தஆலா யாருக்கு நன்மை செய்ய நாடுகின்றானோ அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பதில்லை. அல்லாஹ் எப்படி இருக்கான் பாருங்க. அல்லாஹ் யாருக்கு நன்மை செய்யணும், யாரை லைக் பண்றான்னு சொன்னா, யாருக்கு மார்க்க அறிவை கொடுக்கின்றானோ, நாலேஜை கொடுக்கின்றானோ அவர்கள் அல்லாஹ் தஆலா நன்மை செய்கின்றான். அப்போ மார்க்க அறிவு என்பது மிக மிக முக்கியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாலேஜை டெவலப் பண்ணுறது மிக முக்கியமான இபாதா என்பதாக புரிந்து கொள்வது. எப்படி தொழுகை, நோன்பு, இன்ன பிற வணக்க வழிபாடுகள் இபாதத்தோ அதே போன்று நம்ம நாலேஜை டெவலப் பண்ணுறதும் மிகப்பெரிய இபாதத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த சிறுவனை பாருங்கள். சின்ன சிறுவன், இருக்கிறதே வயசு கொண்டு குறைந்த சிறுவன். அந்த சிறுவன் தம்முடைய கவனத்தை எல்லாம் எதில் வைத்துக் கொண்டு இருக்கின்றான். நாமும் அப்படித்தான். அப்படித்தான் நேச்சுரல் அது. நாமும் அப்படித்தான். இன்று நூற்றுக்கணக்கான மொபைல் செய்தியை பார்க்குறோம். எல்லாத்தையும் என்ன செய்யுது? இன்ஸ்டா ஐடி இருக்கு, ஃபேஸ்புக் ஐடி இருக்கா இல்லையா? நீங்க இன்ஸ்டால இருக்கீங்களா? நீங்க ஃபேஸ்புக்ல இருக்கீங்களா? இல்லை, நான் இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டோம். இருக்கு, 3 ஐடி வச்சிருக்கேன், 2 ஃபேக் ஐடி, 1 ஒரிஜினல் ஐடி வச்சிருக்கேன். எனக்கு எல்லா பக்கமும் எனக்கு ஐடி இருக்கு அப்படி நம்ம சொல்றோமா இல்லையா? ஆகவே நூற்றுக்கணக்கான மொபைல் செய்திகளை படிக்கின்றோம். பல மணி நேரம் போன்ல என்ன செய்யணுமோ டைமை ஸ்பெண்ட் பண்றோம். ஒரு 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் குர்ஆனை ஓதுவதற்காக, குர்ஆனை பற்றி சிந்திப்பதற்காக நாம் கவலைப்படுகின்றோமா என்பதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே முதல்ல உறுதி எடுங்கள், நான் தினமும் குர்ஆனை ஓதுவேன், அந்த குர்ஆனுடைய பொருளை விளங்கிக் கொள்வேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக்கொள்வேன் என்பதை கற்றுக் கொடுப்பேன் முயற்சி செய்யுங்கள். இதுவே வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ அந்த பையன் விளையாடுறான் இல்லையா, அந்த கேம் சத்தியமா எனக்கும் விளையாட தெரியாது. சத்தியமா விளையாட தெரியாது. எந்த ஒரு கேம் எனக்கு ஃபோனில் விளையாட தெரியாது. ஆனால் நீங்கள் பாஸ்வேர்ட் மட்டும் போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபோனில் கேமை எங்கே போய் டவுன்லோட் பண்ணணும், நேராக போய்ட்டு எங்கே ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இங்கிலீஷில் டைப் பண்ண வராதா இல்லையா, உடனே கிட்ட வச்சு ப்ளீஸ் கார் கேம் அப்படின்னு சொன்னால் போதும் கார் கேம். எந்த அளவுக்கு பிள்ளைங்க டெவலப் ஆகியிருக்காங்க பாருங்க. ஆகவே வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொன்னால் குர்ஆனை நாம் படிக்க வேண்டும். ஆக இந்த அடிப்படையில் நம்முடைய ஹாஃபிஸ் அவர்கள் கிராத் ஓதும்போது மிக அழகாக ஓதினார். அந்த வசனத்துடைய கருத்தை நீங்கள் உள்ளத்தில் எடுத்து பார்த்தால், லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தம் மகனுக்கு சொன்ன அறிவுரை, வரிசையா அறிவுரை சொல்றாங்க. அது ஃபர்ஸ்ட் அறிவுரை என்ன? யா புனைய லா துஷ்ரிக் பில்லா, யா புனைய லா துஷ்ரிக் பில்லா. நபி, மகனே நீ அல்லாஹுக்கு இணை வைத்து விடாத, இன்ன ஷிர்கல் அஸீம் அதீம், இணை வைப்பது மிகப்பெரிய ஒரு பாவம். அப்ப முதல்ல மகனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? நீ ஷிர்க் வச்சிடாத,
ஷிர்க்கு வச்சா நீ வீணா போயிடுவ. ஆக இப்படி குர்ஆனுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாக குர்ஆன் என்பது டைரக்ட் வேர்ட் ஃபார் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேரடி வார்த்தை. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய நேரடி வார்த்தை இல்லையா? நான் உங்க வயசு தாண்டி தான் வந்திருக்கேன் இல்லையா? நம்மகிட்ட ஒரு பொண்ணு பேசி அனுப்பிச்சா, சாப்பிட்டீங்களா அப்படி பேசி அனுப்பிச்சா அந்த குரலை கேட்டோன்னு சந்தோஷம் வரும். அம்மா கேட்பாங்க, தம்பி சாப்பிட்டியாப்பான்ட்டு, அது கொஞ்சம் உள்ளதை டச் பண்ணாது. ஆனால் நம்முடைய ஃப்ரெண்டு, நம்முடைய தோஸ்த், நம்முடைய எக்ஸ் செட் ஒய் எது வேணா இருக்கட்டும், அவங்க ஒரு மெசேஜ், ஒரே மெசேஜ், ஹாய் டார்லிங் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே அந்த வார்த்தை கேட்டவங்க பூஸ்ட் வரும். அதை விட அதிகமான பூஸ்ட் அல்லாஹுடைய வார்த்தை கேட்டால் வர வேண்டும். அல்லாஹுடைய வார்த்தை கேட்டால் வர வேண்டும். இன்று உலகத்தில் பல புத்தகம் இருக்கின்றது. டாக்டருக்கு படித்தா நீங்கள் உடலை பாதுகாக்க கற்றுக்கொள்ளலாம், லா படித்தா சட்டத்தை படித்துக் கொள்ளலாம், சயின்ஸ் படித்தா உலகத்தை புரிந்து கொள்ளலாம். ஆனால் குர்ஆனை படித்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும். அவர் சொன்னால் அந்த ஆகிரத்தை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, ஆகிரத்தை பற்றி தெரியணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? லா படிக்க முடியாது, சிவில் படிக்க முடியாது, குர்ஆனை படித்தால் புரிந்து கொள்ளலாம். என்று சொன்னால் குர்ஆன் என்பது இன்னஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த குர்ஆன் என்பது உங்களுக்கு மிக நேரான பாதையை காட்டுகின்றது. ஆக இன்று மனிதன் பலரிடம் வழி கேட்கின்றான், ஒரு வழி சொல்லுங்க, வாழ்க்கையில முன்னேறணும், வாழ்க்கையில ஒரு நல்ல இடத்துக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு மனுஷன் கேட்கறான். ஆனா அல்லாஹ் தஆலா 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா, குர்ஆன் பக்கம் வாங்க, ஸாலிகல் கிதாப் லா ரைவ ஃபீ ஹுதல் லில் முத்தகீன், ஹுதல் லில் முத்தகீன். குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்? ஹுதல் லில் முத்தகீன், இறையச்சமுள்ள மக்களுக்கு வழிகாட்டும். ஆக இறையச்சமுள்ள மனிதனாக மாறு, உனக்கு வழிகாட்டும் என்பதாக குர்ஆன் சொல்லுகின்றது. அது மட்டுமல்லாமல் குர்ஆன் அல்லாஹுடைய வார்த்தை முதலாவது, இரண்டாவது குர்ஆன் அல்லாஹுடைய அருள்மிக்க வேதமாக இருக்கின்றது. நமக்கு குர்ஆன் மீது 5 ரெஸ்பான்சிபிள் இருக்கு. எத்தனை ரெஸ்பான்சிபிள்? 5. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, நாம் குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனை யாருக்கு குர்ஆன் ஓத தெரியாது? किसे कुरान पढ़ने मालूम नहीं, किसे मालूम नहीं. நான் கேட்பேன், தம்பி கையை தூங்க, நான் குர்ஆன் எடுத்து ஓத சொல்லுவேன். ஆகவே குர்ஆன் ஓதுவதற்கு நாம் வெட்கப்படுகின்றோம். இவ்வளவு வயசாயிடுச்சுங்க, எப்படிங்க ஓதுறது? வெட்கப்படவே வேண்டாம், வெட்கப்படவே வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை வயசுல குர்ஆன் ஓதுனாங்க தெரியுமா? எத்தனை வயசுல ஓதுனாங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதும் போது எத்தனை வயசு? 2 வயசா 4 வயசா? ஞாபகம் வரலையே. திடீர்னு கேட்டா எப்படி? என்ன வயசு? குட், ஆஃப்டர் 40. வஹீ வரும்போது 40 வயசுக்கு மேல ரசூலுல்லாஹ் அப்போ ஓதுனாங்க பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே அல்லாஹ் அதெல்லாம் முடியாது அல்லான்னு சொல்லலை. ஆகவே அதுக்கு நீங்க 40 வயசு ஆகட்டும் வெயிட் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஏன்னு சொன்னா இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் காலம் இல்லையா? ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். என்ன ஃபாஸ்டா இருக்கும்? என்ன ஃபாஸ்டா இருக்கும்? மவுத் ஃபாஸ்டா இருக்கும். அது சொல்ல வரேன். நம்ம 40 வயசுக்கு வெயிட் பண்ணா மவுத் என்ன செய்யாது, அப்படி வெயிட் பண்ணாது, குயிக்கா வந்துடுது. அதனால நாம் குர்ஆனை முதலிலே ஓத பழகிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, குர்ஆனை மனப்பாடம் செய்ய வேண்டும். குர்ஆனை ஒரு சேலஞ்ச், ஒரு நாளைக்கு இமாம் ஊருக்கு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பதிலாக யாருன்னா தொலை வைங்கன்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஜி ஆப் நமாஸ் படம், ஜி ஆப் படம், ஜி ஆப். ரொம்ப சந்தோஷமா நம்ம மக்களுக்கு முன்னிலை தருமானமோ. என்ன காரணம்? நமக்கு தெரியல. நமக்கு தெரிஞ்சது 2 சூறா போட்டு நசுக்கி வச்சிருக்கோம். என்ன சூறா? குல் ஹுவல்லாஹு அஹத், இன்னா அத்வைனாக்கல் கௌசர் போட்டு நசுக்கி வச்சிருக்கோம். ஃபஜர் நமாஸ்ல இன்னா அத்வைனாக்கல் கௌசர் பெருசா ஓதணும் இல்லையா? அந்த இன்னாத்னா இழுத்து இழுத்து ஓதுறது. ஆகவே இது நல்ல பழக்கம் இல்லை. ஆகவே குர்ஆனை முதலில் ஓத வேண்டும். இரண்டாவது, குர்ஆனை மனப்பாடம் செய்யணும். குறைந்தபட்சம் கர்மஸ்கம், அம்மா ஜூஸ் அண்ட் தபாரக் ஜூஸ் 29, 30 கொஞ்சம் குறைஞ்சபட்சம் மனப்பாடம் பண்ணுங்க, மனப்பாடம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக குர்ஆனுடைய பொருளை படிக்க வேண்டும். வாட் இஸ் மீனிங் இன் குர்ஆன்? குர்ஆனுடைய மீனிங் என்ன? குர்ஆன் என்ன சொல்லுகின்றது? குர்ஆன் அல்லாஹ் என்ன பேசலாம்? குர்ஆன் என்பது ஒரு மந்திர புத்தகம் அல்ல. குர்ஆன் நம்மகிட்ட பேசுது, குர்ஆன் நம்மளை மாற்றும். ஆகவே மூன்றாவதாக குர்ஆனுடைய பொருளை படிக்க வேண்டும். நான்காவதாக குர்ஆனுடைய பொருளின்படி நாம் செயல்பட வேண்டும். என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். ஐந்தாவதாக குர்ஆனை பின்பற்றக்கூடிய ஒரு சொசைட்டி, ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். குர்ஆன் நம்முடைய பொறுப்பு. ஆகவே குர்ஆன் நம் மீது உள்ள கடமையாக இருக்கின்றது. குர்ஆன் ஓதுவதற்காக மட்டுமல்ல, அது வாழ்க்கையை மாற்ற வந்த வேதம். மோஸ்ட்லி நம்ம குர்ஆன் எப்போ ஓதும் சொல்லுங்க? நம்ம வீட்டில் குர்ஆன் இருக்கு இல்லையா? செல்ஃபில் இருக்கும்.
அதை ஒரு இது போட்டு மூடி வச்சிருப்பாங்க, துணி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க. எப்போ அது இறக்கும் சொல்லுங்க பார்ப்போம். எப்போ இறக்கும்? இல்லை, எப்போ இறக்கும்? அந்த மேலே உள்ள குரானை கீழே இறக்க வேண்டும் என்று சொன்னால் வீட்டில் ஒருவர் இறக்க வேண்டும் இல்லையா? வீட்டில் ஒருத்தர் மௌத்தா போனா குரான் யாசீன் படம், சூப்பி யாசீன் படம். அப்போ குரானை இறக்குவதற்கு வீட்டில் ஒருவர் இறக்க வேண்டும். அந்த யாசீன் அல்லாஹ் என்ன சொன்னா, லியுந்திர மன் கான ஹய்யன் வயஹிக்கல் கௌரு அலல் காஃபிரீன். லியுந்திர மன் கான ஹய்யன், இந்த குரான் உயிருள்ள மக்களுக்கு உபதேசம் செய்ய இறக்கப்பட்டது. குரான் அல்லாஹ் சொன்னதான். அதே யாசீன்ல எந்த யாசீன் ஓதுறோமோ இறந்து போனா அதே யாசீனை சொன்னா லியுந்திர மன் கான ஹய்யன், இந்த குரான் உயிருள்ள மக்களுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக இறக்கப்பட்டது. நம்ம யாருக்கு ஓதுறோம்? இறந்து போனதுக்கு ஓதுறோம். ஆகவே குரானை நாம் கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு போய் அவங்க இறந்து போன உடனே ரசூல் ஸல்லல்லாஹுடைய மனைவிட்ட போய் கேட்டாங்க, ரசூலோட லைஃப் எப்படி இருந்துச்சு, ஷார்ட்டா சொல்லுங்க, ரசூலோட லைஃப் எப்படி இருந்துச்சு. அப்போ ஆயிஷா என்ன சொன்னா, கான ஹுலுகுல் குரான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடும் குரானாக இருந்தார்கள். குரானில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாலோ பண்ணாங்க. ஆனா நம்ம எப்படி இருக்கோம் சொன்னா, நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம கான ஹுலுகுல் மொபைல், கான ஹுலுகுல் மொபைல், நடமாடும் சோசியல் மீடியா. நம்ம யாரு? நம்ம நடமாடும் சோசியல் மீடியா இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடமாடும் குரானாக இருந்தார்கள். நாம் நடமாடும் மொபைலாக இருந்து கொண்டிருக்கின்றோம், சோசியல் மீடியா இருக்கின்றோம். ஆகவே குரானை படிக்கும்போது குரான் சொல்லும் உண்மையை பேசுங்கள் என்பதாக சொல்லும் நபிகள் நாயகம் அவர்கள் உண்மையை பேசினார்கள். குரான் மன்னியும் என்பதாக சொல்கின்றது, நபிகள் நாயகம் மன்னித்தார்கள். குரான் கருணையோடு நடங்கள் என்பதாக சொன்னது, நபிகள் நாயகம் அவர்கள் கருணையோடு நடந்து கொண்டார்கள். ஆகவே நாம் குரானை ஓதுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், குரானை நமக்கு ஓத தெரியும். குரான் நமக்கு ஓத தெரியும், கண்டிப்பா ஓத தெரியும். ஆனால் குரான் நம்முடைய வாழ்க்கையில் தெரிகின்றதா? வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகணும். குரானை நாம் ஓதுகின்றோம் என்று சொன்னால் குரான் நம்முடைய வாழ்க்கையில் தெரிய வேண்டும் இல்லையா? இப்ப நம்ம சந்தோஷமா இருந்தா ஒரு வேலை கிடைச்ச உடனே நம்மளுக்கு பார்த்தோன்னு கண்டுபிடிச்சா என்னப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்க கேட்கறதா இல்லையா? அந்த ரிஃப்ளெக்ட் தெரியுது, சந்தோஷமா இருக்கு. கல்யாணம் முடிச்ச உடனே ஒருத்தனை பார்க்கணும், சந்தோஷமா இருக்கான், என்னப்பா சந்தோஷமா இருக்க, கல்யாணம் சந்தோஷமா இருக்கேன், நீ இரு அடுத்த வருஷம் பார்க்கணும். அடுத்த வருஷம் காத்து பண்ண பலூன் மாதிரி இருக்கான். யார் கீ ப்ராப்ளம் ஜி பிவி கே சாத் கீ ப்ராப்ளம், ஒரே சண்டை. ஏப்பா போன வருஷம் பூஸ்ட் மாதிரி இருந்த, இந்த வருஷம் ரொம்ப கோஸ்ட் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அப்போ நம்ம முகத்துல தெரியுதா இல்லையா? அப்ப அதே மாதிரி நாம் குரானை ஓதும்போது நம்முடைய வாழ்க்கையில் தெரிய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான மூமின் யார் என்று சொன்னால் அவனை பார்த்தா அல்லாஹ்வோட ஞாபகம் வரணுமா? அவனை பார்த்தா நீங்க உங்க ஃப்ரெண்ட்டை கேளுங்களேன், மச்சான் என்னை பார்த்தா யார் ஞாபகம் வருதுண்டு? உன்னை பார்த்தா ஒரு காமெடியன் மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்லுவோம். உன்னை பார்த்தா ஜோக்கர் மாதிரி இருக்கு, உன்னை பார்த்தா எப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. தவிர கொஞ்சோண்டு உன்னை பார்த்தா அல்லாஹ்வோட ஞாபகம் வருது, உன்னை பார்த்தா கியாமத்து ஞாபகம் வருதுன்னு சொல்லுவானா? உன்னை பார்த்தா கடன் வாங்க ஞாபகம் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நம்மை பார்த்தால் குரானுடைய சிந்தனை வர வேண்டும். அவன் தான் உண்மையான இறை நம்பிக்கையாக இருக்க முடியும். ஆகவே குரானை நாம் ஓதும் போது குரான் நாளைக்கு மறுமை நாளில், தம்பி நாளைக்கு மறுமை நாளில் குரான் நமக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணணும். யாருதான் இவன் என்ன செய்வான், எப்பவுமே ஓதிக்கிட்டே இருப்பான், எப்பவுமே நீ சூறா ஓதிக்கிட்டே இருப்பான் என்பதா ரெக்கமெண்டேஷன் சொல்லும். ஆக அன்பிற்குனே இஸ்லாமிய சகோதரர்களே, சற்று சிந்தியுங்கள். நாளைக்கு மறுமை நாளில், நம்முடைய மௌத்துக்கு பிறகு நாளைக்கு மறுமை நாளில் நம்மோடு நம்முடைய செல்வம் வராது. பணங்காசு வருமா? வராது. நம்முடைய பெற்றோர்கள் வருவார்களா? நம்முடைய வீடு வருமா? நம்முடைய பதவி வருமா? நம்முடைய கிராஜுவேஷன் வருமா? ஒன்றும் வராது. ரொம்ப இதெல்லாம் தாண்டி மொபைல் ஃபோன் நம்மோடு வராதுங்க. இப்போ எப்போ பார்த்தாலும் மொபைலாக இருக்குமா இல்லையா? எப்போ பார்த்தாலும் மொபைல். அவன் ட்ரெஸ்ஸு போறானா இல்லையோ, குடிச்சிட்டு வந்தா மொபைலை தேடுவான். ஆகவே இப்படி மொபைலுக்காக நாம் செலவு செய்கின்றோம். ஆகவே மறுமை நாளில் நம்மோடு மொபைல் வராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று குரானுடைய ஒவ்வொரு எழுத்து ஓதுவதற்கும் நன்மை உண்டு என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெறுமனே அலிஃப் லாம் மீம் என்று சொல்வதன் மூலமாக உங்களுக்கு 30 நன்மை கிடைக்கும். அப்போ குரானை ஓதுனா எவ்வளவு நன்மை கிடைக்கும்? ஆகவே சகோதரர்களே, இன்று உங்கள் பிள்ளைகளை டாக்டர் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள், என்ஜினியர் ஆக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஆக்குங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த பிள்ளை நல்ல ஹாஃபில் ஆக வேண்டும் என்று ஆசைப்படும். நல்ல ஹாஃபில் ஆக வேண்டும். நம்முடைய பிள்ளை ஹாஃபிலாய் டாக்டர் ஆகணும், நம்முடைய பிள்ளை ஹாஃபிலாய் என்ன செய்யணும், என்ஜினியர் ஆகணும், நம்ம பிள்ளை ஹாஃபிலாய் பைலட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஹாஃபில். நம்ம காசால பார்க்குறோமா இல்லையா? எத்தனை குழந்தைங்க இறந்து போகுது இல்லை?
அத்தனை குழந்தைகளும் ஹாஃபில். அத்தனை குழந்தைகளும் ஹாஃபில். அதே மாதிரி இஸ்லாமிய நாடுகள் பார்க்கும்போது முதலிடத்தில் குர்ஆனை கொடுக்கின்றார்கள். உம்ரா போகும்போது பார்த்தா ஒரு பஸ் ஓடிக்கிட்டே இருக்காரு. அவர்கிட்ட என்னங்க கேட்க ஓதிருக்கீங்க கேட்டேன் நான். அவர் சொல்றாரு, நான் ஹாஃபிலா இருக்கேன்னு சொல்றாரு. அப்போ ஹாஃபில் ப்ளஸ் பஸ் டிரைவர். நம்ம ஊர் தான் ஹாஃபிலானா இமாமத் பண்ணணும். ஆனால் மற்ற நாடுகளில் ஹாஃபிலாகி டாக்டராக இருக்கின்றார். ஆகவே முதலாக உங்கள் குழந்தைகளை ஹாஃபிலாக்க ஆசைப்பட்டேன். ஏன் ஹாஃபிலாக்கணும்? அவர் முன்னுரையில் சொன்னார், உங்கள் குழந்தைகள் குர்ஆனை பெற்றுக்கொண்டால் வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைந்துவிடும் என்பதாக சொன்னார். உங்கள் பிள்ளை குர்ஆனை பிடித்து கொண்டால் வாழ்க்கையில் முன்னேறும் என்பதாக சொன்னார். ஆகவே இது ஹாஃபிலுடைய பெருமையை காட்டுகின்றது. இன்று நம்முடைய குழந்தைகள் ஒரு 6 வயசு 7 வயசான்னு சொன்னா அந்த குழந்தையை கூப்பிட்டு ஒரு பாட்டு பாட சொன்னா வரிசையா நூற்றுக்கணக்கான பாட்டு பாடம். சரிங்களா? எது தீய சக்தி அப்படின்னு கேட்டா அந்த குழந்தை டக்குன்னு சொல்லும். எடுத்த உடனே இது தீய சக்தி, இது தூய சக்தி. தேவையில்லாத விஷயம். இதெல்லாம் குழந்தை மண்டையில இருக்கு. அதே குழந்தையை பிடிச்சி ஒரே ஒரு சூறா போத தெரியாது. ஆகவே இன்று நம்முடைய குழந்தைகளுக்கு நூற்றுக்கணக்கான பாடல்கள் தெரியும், கிரிக்கெட் வீரருக்கு பேர் தெரியும், சினிமாவுடைய பாட்டு தெரியும், வசனங்கள் தெரியும். ஆனால் மொபைலுடைய எல்லா கேம்ஸுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியும். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய பொருள் தெரியாது. சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது. ஆயத்துல் குர்சியுடைய பொருள் தெரியாது. அப்ப நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி கொடுக்கின்றோம், சொத்து கொடுக்கின்றோம், பேங்க்ல பணம் சேர்த்து வைக்கணும். நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம பிள்ளை என்ன செய்யணும்? யார்கிட்டையும் கையேந்த கூடாது. நம்ம பிள்ளை ஸ்ட்ராங்கா இருக்கணும், ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணணும், நம்முடைய பிள்ளைக்குள்ள 10 பேர் வேலை செய்யணும் ஆசைப்படுறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் குர்ஆனை விட்டு சென்றீர்களா? குர்ஆனை கற்றுக் கொடுத்தீர்களா என்பதாக நாளைக்கு மறுமை நாளில் அல்லாஹ் கேட்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இன்று குர்ஆனை விட்டு நாம் பிரிவதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால் இந்த சோசியல் மீடியா தான். போன் மூலமாக நாம் குர்ஆனை விட்டு புரிந்து கொண்டே இருக்கின்றோம். போனை எதுக்கு யூஸ் பண்ணணும் என்று சொன்னால் பேசுவதற்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகபட்சமா குர்ஆனை கேட்பதற்கு பயன்படுத்தலாம், பயானை கேட்பதற்கு பயன்படுத்தலாம். ஆனால் இப்போ நான் ஒரு சேலஞ்ச் விடுறேன், உங்க எல்லா மொபைலும் இங்கே வைங்க, குர்ஆனுடைய ஒரு ஆப் இருக்கான்னு பார்ப்போம். அது இருக்குமா? தம்பி யோசிக்கிறார், ஒரு டவுன்லோட் பண்ணிடலாமா டக்குண்டு அவங்க கேட்க போறாங்கன்னு. அப்போ நம்முடைய மொபைல்ல குர்ஆன் ஆப் இல்லை, குர்ஆன் மீனிங் ஆப் இல்லை, வரிக்கு வரி குர்ஆனுடைய மீனிங் ஆப் இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி எல்லா மொழியும் இருக்குது. அப்போ சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது அதை எடுத்து படிக்குமா, அதை எடுத்து படிச்சு பாருங்க. இன்னைக்கு இமாம் தொழுகையில ஒரு சூறா ஓதுனாரு, அந்த சூறாவோட மீனிங்கை படிச்சு பாருங்க. ஃபமையஅமல் மிஸ்கால் தர்ரத்தின் கைரன் யரா. நீங்கள் கொஞ்சம் நன்மை செஞ்சாலும் மறுமை நாளில் பெற்றுக்கொள்வீர்கள், கொஞ்சோண்டு தீமை செய்தாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதாக சொன்னாரு. அந்த அர்த்தம் புரிஞ்ச நம்ம என்ன செய்வோம்? நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சோம்? கொஞ்சோண்டு என்ன செஞ்சோம்? கொஞ்சோண்டு ஒன்றும் செய்யல, நிறைய பாவம் செஞ்சிருப்போம் அப்படின்னு தெரியும். ஆகவே நம்முடைய சோசியல் மீடியா மூலமாக நல்ல பயானை கேட்கலாம், நல்ல குர்ஆனை ஓதுவது கேட்கலாம். ஆனால் இன்று நம்முடைய நாள், நம்முடைய டே எப்படி ஆரம்பமாகிறது? காலை எழுந்த உடனே, தூங்கி முழிச்ச உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன துவா சொன்னாங்க? என்ன துவா? தூங்கி சொன்ன துவா ஓதுங்க. என்ன துவா தம்பி சொல்லுங்க? என்ன துவா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுஸி. இல்லையா? பிஸ்மில்லாஹ் வலா பரக்கத்தில்லாஹ். இந்த நல்ல துவாங்க, நல்ல துவா தெரியல. ஆனா தூங்கி எஞ்சோட மொபைல் பாஸ்வேர்ட் போட்டு என்னாச்சு? அப்ப தூங்கி எஞ்சோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன துவா சொல்லியிருந்தாங்களோ அந்த துவா யார் வேணாலும் வரல, தம்பிக்கு தெரியும், சொல்ல வைக்கப்படுறாரு இல்லையா? அப்படி சொல்லி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். தூங்கி எஞ்ச உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். ஏன் சொல்லணும் தெரியுமா? யா அல்லாஹ், நான் மௌத்ல இருந்து ஹயாத்துக்கு வந்திருக்கேன். நீ நினைச்சா அப்படியே நெட்வொர்க் கட் பண்ணியிருந்தா என்னை கொண்டு போய் கபர்ஸ்தான்ல செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஆகவே எந்திரிச்ச உடனே அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா, இறைவா எனக்கு உயிர் கொடுத்த அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நாம் காலையில் எழுந்த உடனே மொபைலை பார்க்கின்றோம், தொழுது முடிச்ச உடனே மொபைல். ஏன்னா ஓடிபி வர போலது, ஒரு சதா இஸ் அக்செப்டட், அல்லாஹ் ரெண்டு ஓடிபி வர போலது. ஓடிபி வந்துச்சு, அப்போ அல்லாஹ் அக்செப்ட் பண்ண. அப்படியா? அப்போ தொழுது முடிச்ச உடனே மொபைல், சாப்பிடும் போது மொபைல், சாப்பிட்டு முடிச்ச உடனே மொபைல், எப்போ பார்த்தாலும் மொபைல். ரொம்ப வெக்கக்கேடு. ரெஸ்ட் ரூம் போனாலும் மொபைல். ஏன்னு சொன்னா அவங்க கனெக்ட் பண்றாரு, ஹவு மெனி டைம்ஸ் இஸ் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். யார் பின்னாடி வெளில வெயிட் பண்றாங்க பாக்குறாரா? அப்போ இந்த மொபைல் மூழ்கி கொண்டு இருக்கணும். ஆனால் சஹாபாக்களுடைய மொபைலாக குர்ஆன் இருந்தது. நல்லா பாருங்க, சஹாபாக்கள் காலத்தில் இப்படிப்பட்ட ஸ்கிரிப்ட் இல்லை. நம்ம வச்சுக்கோம் இல்லையா, புக்கு, அப்படி புக்கு மாதிரி இல்லை. அவர்கள் மனப்பாடம் செய்ததை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். 2 சஹாபாக்கள் சந்தித்தால் சூரத்துல் அஸ்ர், வல்லஸ்ர் சூராவை ஞாபகப்படுத்துவார்கள். வல்லஸ்ர்
காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான் லஃபீ ஹுஸ்ர், மனுஷன் நஷ்டத்துல இருக்கான்பா, நீ நஷ்டப்படாத. இல்லல்லதீன ஆமனு, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டது தவிர, வாமிலு சாலிஹாத், அமலை சாலிஹாத் பண்றது தவிர, வத்தவாசோ பில் ஹக் வத்தவாசோ பிஸ் ஸப்ர் என்பதாக சஹாபாக்கள் பேசிக் கொள்வார்கள். அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரர்களை சற்று யோசித்து பாருங்கள். நம்முடைய பிள்ளை, நம்முடைய குழந்தைகள், இல்லை நாம் யாரிடத்துல வளர்ந்து கொண்டிருக்கின்றோம்? கோன் ஹம்கு பால்தே, யார் நம்மை வளர்க்கின்றார் என்று சொன்னால், ஒரு காலகட்டத்தில் நம்முடைய பெற்றோர்கள் நம்மை வளர்த்தார்கள். சில வீட்டில் தாத்தா பாட்டி வளர்த்தாங்க. ஆனால் இன்று நம்மை, நம்முடைய பிள்ளைகளை யார் வளர்க்குது தெரியுமா? யூடியூப் வளர்க்குதுங்க, ரீல்ஸ் வளர்க்குது, ஷார்ட்ஸ் வளர்க்குது, சமூக வலைதளங்களில் அந்த குழந்தைகளை அதான் வளர்க்குது. அது சொல்லுது இந்த டிஷ் இது சாப்பிடணும், இது சாப்பிடணும் என்பதாக. அவன் புதுசாக அம்மாட்ட சொல்கிறான், அம்மா இந்த டிஷ் செய்யுங்கன்னு. அவங்க அம்மாவுக்கு புரியவே இல்லை. இது கொரியன் டிஷ்ஷா சரி, அவனுக்கு எப்படா தெரியும்? அவன் சொல்கிறான், உயிரோட மீனை பிடிச்சிட்டு வாங்க, அப்படியே சாப்பிடுங்க. யாரா சொல்லி கொடுத்தா உனக்கு? ஒரு நாலேஜே இல்லைம்மா உனக்கு. இந்த ரீல்ஸை பாரு. அவன் பார்க்குறான், சைனீஸ் என்ன செய்யறான், கடலில் மீனை பிடிக்கிறான், அப்படியே சாப்பிடுறான். அது கூட இருக்கலாம். ஆக குழந்தைகள் உள்ளத்திலே இதுதான் வளர்க்கின்றது. அந்த குழந்தைகளுடைய மொழி மாறிவிட்டது, குழந்தைகளுடைய ஆடை மாறிவிட்டது, குழந்தைகளுடைய தாட் மாறிவிட்டது. என்ன சார் எப்போ பார்த்தாலும் குரானை ஓது, குரானை ஓது, குரானை படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா வந்து பாருங்க, நீங்களே ஏஐல ரீல்ஸ் போட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த அளவுக்கு டெவலப் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. குரானை ஓதாமையே நான் வெறும் லிப்ஸ்டிக் மட்டும் பண்ணா போதும், குரான் சொல்லிட்டு பின்னாடி வரும், நீங்களே அசந்துருவீங்க. பரவாயில்லையே, சின்ன பையன் இப்படி ஓதுறான் என்பதாக, இவ்வளோ டெவலப் ஆயிருக்கு, இப்போ குரானை ஓதுன்னு சொல்றீங்களே என்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளும் கேளுங்கள், இன்னைக்கு எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண, எவ்வளோ நேரம் ரீல்ஸ் பார்த்தேன் கேளுங்க. பையன் உண்மை சொல்லுவான், டேடி நான் வெறும் 5 hours தான் ரீல்ஸ் பார்த்தேன், அதுக்குள்ள மம்மி ஃபோனை பிடிங்கிட்டாங்க. காரணம் மம்மி தொடர்ந்து பார்க்கறதுக்கு. அதுக்கடுத்து நீங்கள் வந்தீங்க ஆஃபீஸை விட்டு, உங்கள் ஃபோனை கொடுங்க, நான் அந்த 5 hours கண்டினியூ பண்ணி பார்க்குறேன். அதே சமயம் உங்கள் பிள்ளைகளிடம் கேளுங்கள், நீங்கள் குரானை எவ்வளவு நேரம் ஓதினீர்கள், குரானை எவ்வளவு நேரம் நினைச்சீங்க முடிச்சிங்க என்பதாக யோசித்து பாருங்கள் என்று சொன்னால், அந்த பிள்ளை யோசித்துக் கொண்டதுமாகவே ஒவ்வொரு பெற்றோருக்கும் முக்கியமான பொறுப்பு என்னவென்று சொன்னால், இந்த குரானை சிந்தித்து பார்க்க வேண்டும், குரானை யோசித்து பார்க்க வேண்டும். குரானோடு நாம் எந்த அளவுக்கு இருக்கின்றோம் என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்கினே இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக ஒரு சின்ன அறிவுரை. ஒரு நாள் நமக்கு மவுத் வரும். யாரும் மவுத்தை விட்டு தப்பிக்க முடியாது. குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மவுத். ஒரு நாள் மவுத் வரும். மவுத் வரும்போது நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விடுவோம். நம்முடைய மொபைல் இன்னொருத்தர் கையில் போயிடும். அதே சமயம் நம்முடைய வீடு இன்னொருத்தனுக்கு போயிடும். நம்முடைய பணம் நம்முடைய வாரிசுக்கு போயிடும். ஆனால் குரானை உங்கள் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்திருந்தால், உங்கள் பிள்ளைகளை ஹாஃபிஸ் ஆக்கியிருந்தால், உங்கள் பிள்ளைகளை குரானை ஓதக்கூடிய ஒரு பிள்ளையாக ஆக்கியிருந்தால், உங்களுடைய மவுத்துக்கு பிறகும் கூட சதகத்துல் ஜாரியாவாக அது வந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே 5 விஷயத்தை உறுதியாக எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது, குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாவது குரானை நான் மீனிங்கோடு ஓதுவேன். ஃபர்ஸ்ட் ஓதுவேன், 2வது மீனிங்கை புரிந்து கொள்வேன், 3வது வாரத்தில் ஒரு நாட்டில் மாசத்துல 2 நாள் என்னுடைய குடும்பத்தை அமர வைத்து குரான் தர்ஸ் நடத்துவேன். குரான் அல்லாஹ் எப்படி சொல்றான், எல்லாமே குரான் தர்ஸ் நடத்துவேன். 4வதாக என்னுடைய பிள்ளைகளுடைய மொபைல் நேரத்தை குறைத்து குரான் நேரத்தை அதிகப்படுத்துவேன். என்னுடைய வீட்டை குரான் ஓது வீடாக மாற்றுவேன். தம்பி ஹாஃபிஸ் குரான் ஓதுறாரா இல்லையா? இப்போ அதே சமயம் அந்த எத்தனை வருஷம் ஓதிருப்பாரு? ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஓதிருப்பாரு. அந்த 3 வருஷத்துல அவர் குரான் பக்கம் கவனம் செலுத்தாமல் இந்த மொபைல் பக்கம் கவனம் செலுத்தி இருந்தால் அவர் எங்க இருப்பாரு? நீங்க இருக்கிறது உட்கார்ந்துட்டு இருப்பாரு இல்லையா? ஆகவே நாம் ஒவ்வொருவரும் ஹாஃபிஸ் ஆக வேண்டும், குரானை குறித்து சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த குரான் தான் நாளைக்கு மறுமை நாளில் உங்கள் மௌத்துக்கு பின்னால் ஒளியாக அமையும். ஆகவே அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, குரானை சிந்திக்கக்கூடிய, குரானை ஓதக்கூடிய, குரானை நேசிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. இந்த சமுதாயத்தை, இளைஞர்களை, பிள்ளைகளை, குழந்தைகளை, மனைவி மக்களை சோசியல் மீடியாவுடைய தீய விளைவிலிருந்து காப்பாற்றி நேரடியும் கொண்டு செல்வானாக. என்னென்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா பெற்றோர்களுக்கு ஒரே ஒரு ஐடியாவை கொடுக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. இறை நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஆக நரக நெருப்பை விட்டு நாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே வழி குர்ஆனுடைய நாலேஜ், குர்ஆனுடைய அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக.
குர்ஆனை சிந்திக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கியருள்வானாக. ரப்பனா தக்கபல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.